உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேலூர் மாவட்ட சட்ட ஆணையக்குழு இணைந்து வாணியம்பாடியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது தொடர்பாக விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் அப்போது வழங்கப்பட்டன. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கோவையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 1000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சரவணப்பட்டி அடுத்த கிரணத்தம் ஊராட்சியில் முதற்கட்டமாக தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மரக்கன்றுகளை நட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிசை மாற்று வாரிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி, தமிழகத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 12,63 வீடுகள் தேவை என கணக்கிடப்பட்டு வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குமரி மாவட்டம் இணையம் பகுதியை மையமாக கொண்டு குளச்சல் வர்த்தக துறைமுகத்தை அமைக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அந்த பகுதி மக்கள் சிலர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் துறைமுக எதிர்ப்பாளர்கள் குமரி மாவட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இணையம் பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இந்த துறைமுகம் சாதாரணமான துறைமுகம் அல்ல. இது ஒரு ஐசிடிசி வகை துறைமுகம், இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். மிகப்பெரிய தாய் கப்பல்கள் ஏறக்குறைய 1,20,000 எடையுள்ள 12,000க்கு அதிகமான கண்டெய்னர்களை ஒரே நேரத்தில் ஏற்றி வருகின்ற தாய் கப்பல்கள் வந்து சேருகின்ற துறைமுகம் இது. அதனால அதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவிலான தடுப்புச் சுவர்கள், இந்த துறைமுகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டி மிகப்பெரிய நீளமுள்ள தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்படும் போது நிச்சயமாக இந்த கிராமங்கள் தாங்காது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பண்டாரவாடை என்ற கிராமத்தில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 11 பெண்கள் உள்பட 23 பேர் வேனில் சென்று கொண்டிருந்தனர். திருநன்றியூர் என்ற இடத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த குமணஞ்சாவடியில் கட்டுமான பணியின் போது சுவர் இடித்து விழுந்தது. இதில் மோகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கொத்தனூர் கிராமத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேருக்கு கத்திக்குத்து விழுந்தது. படுகாயமடைந்த அவர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வயிற்றில் படுகாயமடைந்து அசோக் என்பவர் மேல் சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த மோதல் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற வேனை துரத்தி சென்ற போலீசார் மடக்கினர். அதில் சோதனையிட்ட போது புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 7,200 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரையூர் கிராமத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டங்களில் ஊடுபயிராக காய்கறிகள், பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. குன்னூர், கோத்தகிரி, கல்லார், பெர்லியார் பகுதிகளில் பிளம்ஸ், பேரி, சீட்டா, ஆரஞ்சு, ஆப்பிள், மங்குஸ்தான் உள்ளிட்ட பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. மருத்துவ குணம் கொண்ட மங்குஸ்தான் பழம் அரசு தாவரவியல் பூங்கா அருகே கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் ஆந்திராவில் இருந்து ரம்புட்டான், நாவல் பழங்கள் அதிக அளவில் உதகைக்கு விற்பனைக்கு வந்துள்ளன.